يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد. அன்பான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேற்றைய தினம் மனித உடலில் இருந்து உயிர் பிரியும் என்கின்ற அந்த மரணம் என்ற அம்சம் அது வருவதற்கு முன்னதாக நம்முடைய அம்சங்களை செயல்பாடுகளை தடுமாற்றம் இல்லாமல் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் படிப்பினை பெற வேண்டிய அடுத்த பாடம், இந்த பாட புத்தகத்துல இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை நமக்கு கவனித்து அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மரண சம்பந்தப்பட்ட அம்சத்துல ரெண்டு விதமான அறிவுரைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால், நம்முடைய அந்த மௌத்து பற்றியான மூட நம்பிக்கைகள். மரணம் என்பது நம்மை சுற்றி நிகழும் போது நம்முடைய அறிவு அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாம போனால் ஏராளமான அறிவற்ற செயல்களை நம்ம செய்வோம் அல்லது நம்புவோம். அது மாதிரி ஏற்படக்கூடிய செயல்களை எல்லாம் கவனிச்சு பார்த்து நல்ல கூர்மையாக அந்த நேரத்துல நீங்கள் தடுமாறக்கூடாது என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால், நாம உளவியல் ரீதியாக பெற வேண்டிய சில படிப்பினைகளும் இருக்கிறது. மரண நேரத்துல உளவியல் தாக்குதல்களுக்கு அதிகமாக உள்ளாக்கப்படுவோம். அது போன்று ஆக்கப்படுமையானால் அதை எதிர்கொள்ளணும்ல. எதிர்கொள்றதுக்கு மன தைரியம் வேண்டும், கடுமையான உள்ளட்சமும் வேண்டும், அந்த புரிதலும் இருக்கணும். இதையெல்லாம் கவனித்து சில அம்சங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த இரண்டையும் தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். நீங்க இந்த யூபியில இருக்கக்கூடிய சம்பல் என்ற பகுதியில நடந்த ஒரு சம்பவத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். அங்க பாங்கு சொல்றதுக்கு தடை பண்ணிட்டாங்க. வெளியில நீங்க பள்ளியாசக்குள்ள பாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள், வெளியில அந்த ஜமா மஸ்ஜித்னு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த பள்ளிவாசல்ல அவுட்டர் ஸ்பீக்கர் போடக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி சொன்னா பயந்துருவாங்க. அப்ப நடுங்கி போய் ஒரு நம்மளை பார்த்தா நடுக்கத்தோட அவங்க இபாதத்தை செயல்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு முஅத்தின் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, என்ன மைக்கு லவுட் ஸ்பீக்கர்லாம் நீ இப்பதானே கண்டுபிடிச்ச, நான் ரூஃப்ல ஏறி சொல்லுவேன் என்று அந்த பள்ளிவாசலோட ரூஃப்ல ஏறி சத்தம் போட்டு தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை பயன்படுத்தி பாங்கு சொல்றாரு. மைக்கு இல்லைன்னா போடா, எனக்கு ரப்புக்காக ரப்பை வணங்குவதற்கு தொழுகைக்கு நான் அழைக்கணும், நீ சொல்ற இந்த சட்ட திட்டம் எல்லாம் எனக்கு ரெண்டாவது, நான் ரப்புக்கு பயந்தவனாக இருக்கிறேன் என்று எதற்கும் அஞ்சாமல் அந்த முடிவை எடுத்து அவர் செய்கிறார் என்ற ஒரு அம்சத்தை தான் பார்க்கிறோம்.
இது மாதிரி நம்ம தைரியமாக முடிவெடுப்பதற்கெல்லாம் இது பற்றி புரிதல் காரணமாக இருக்கும். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்ம எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற அந்த புரிதல் தான் இது போன்ற செயல்பாடுகளுக்கு அடித்தளமிடும். இல்லைன்னா பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பயம் இல்லாம அந்த எதிர்த்தாக்குதல் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு இது உதவும். இந்த அடிப்படையை விளங்கி கொண்டு இன்னும் சில அம்சங்களை நாம பார்க்கலாம். அதாவது சில மௌத்துகள் வரக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார். என்ன மாதிரியான மரணம் என்றால், நாம இப்ப ஆரோக்கியமா இருக்கிறோம், ஒரு கட்டத்துல வயோதிகத்தை அடைவோம். வயோதிகம் என்று சொன்னால் நம்மளுடைய வயதை, நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மால் செய்ய முடியாது. நம்மளால சிறுநீர் கழிக்க முடியாது, அதுக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்படும். மலம் ஜலம் கழிப்பதற்கு சிரமப்படுவோம், சாப்பிடுவதற்கு சிரமப்படுவோம், எல்லாத்துலயும் படுத்த படுக்கையாக இருப்போம். இது நமக்கு மட்டும் சிரமம் கிடையாது, நம்ம குடும்பத்தாருக்கும் சேர்த்து நம்ம அந்த சிரமத்தை கொடுக்கிறோம். சில வீடுகள்ல அதை பார்த்துக்குவாங்க நல்லபடியா, முஸ்லிம்களுடைய வீடுகள்ல கூட பெரும்பாலும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்க முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்டையோ அல்லது சில பற்று இல்லாதவர்கள்ட்டையோ நீங்கள் பார்த்தால் அதை வெறுப்போடு திட்டிக் கொண்டு ஒரு மன கஷ்டத்தோடு அதை செய்பவர்களாக இருப்பார்கள். 1 மாசம் 2 மாசம்னா பார்த்துக்குவாங்க, வருஷக்கணக்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம உயிர் வாழணும் என்று நம்ம நினைக்கிறோம்ல, இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்ஹலில் உம்ரி, எல்லா தொழுகையிலும் கேட்பாங்களாம். நம்ம தொழுகிறோம்ல, தொழுகும் போது அத்தஹியாத்துல துஆ கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த துஆவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு வேதனைய, நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடி, கஞ்சத்தனத்தை, கோழைத்தனத்தை விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி மின் அறுதலில் உம்ரி, இறைவா கல்லாத வயது, என்னுடைய வேலையை நானே செய்ய முடியாத ஒரு வயது இருக்குமே, அந்த வயது வருவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்ப நம்ம நீடோடி வாழணும் என்று நினைக்கலாம், இந்த மாதிரி வாழக்கூடாது. எப்படி நம்மளை சுத்தி உள்ளவங்களை எல்லாம் சிரமப்படுத்திட்டு ஒரு உயிர் வாழ்றோம்ல, அப்படி ஒரு வாழ்வு வாழணும், அவ்வளவு ஆயுசு வேணும் என்று அவங்க நினைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும், இறைவா எனக்கு அந்த மாதிரி ஒரு நீடுடிகள வாழ்க்கை வேண்டாம், தள்ளாத வயது இருக்கக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வேலையை நானே செய்யக்கூடிய அளவுல இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலோடு இந்த ஒரு அம்சத்தையும் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அதாவது நம்ம உயிரோட இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கோ, குறிப்பாக நம்ம குடும்பத்தாருக்கு கூட சிரமம் ஏற்படக்கூடாது. எப்பதான் இந்த ஆளு சாவாருன்னு நினைக்க கூடாது, எப்படா இந்த அம்மா போய் சேரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உயிர் வாழ்ந்துடக்கூடாது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு கற்றுத் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த சில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் மரணங்களை நாம பார்க்கிறோம். அதுல பலவிதமான மௌத்து இருக்கிறது. குறிப்பாக அற்ப ஆயுசு மரணம்னு சில மரணங்கள் இருக்கிறது. 45 வயசு, 35 வயசு, 25 வயசுல இந்த மாதிரி இளம் வயதுல இருக்கக்கூடிய மரணங்கள். இதை நாம பார்க்கும்போது அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு சான்றே அதுதான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இந்த வயசுலதான் மரணத்தை கொடுப்பான்னு கிடையாது, எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுப்பான் என்பதற்கு சான்றாக இளம் வயதிலையும் மௌத்தை கொடுத்துருவான். இப்படி வறுமையானால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அதை எப்படி எடுத்துக்கணும் என்றால், அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப அல்லாஹ்வோட அருளை விட்டு தூரம் ஆயிட்டுதான் நினைக்கிறாங்க. 40 வயசுல ஒரு ஆள் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு இல்ல. 80 வயசுல ஒரு ஆள் வாழ்ந்தா அல்லாஹ் அவருக்கு நிறைய அருள் செஞ்சிருக்கான், இப்படி ஒரு புரிதல் இருக்குல்ல, இது இருக்கக்கூடாது. அதாவது அல்லாஹ் நமக்கு அருள் செய்வதெல்லாம் என்னன்னு சொன்னா, நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம உயிரோடு இருந்து மரணிக்கிறதுக்கு இடைப்பட்ட காலத்துக்கு தான். நம்ம அதிக காலம் வாழ்ந்தால் அதற்கு அந்த எவ்வளவு காலம் வாழ்றோமோ அதுக்குத்தான் கேள்வி. நம்ம குறைவான காலம் வாழ்ந்தால் எவ்வளவு காலம் வாழ்றோமோ அதுக்குத்தான் கேள்வியை தவிர, நம்ம குறைவாக இருப்பதனால் நம்ம நரகத்திற்கு செல்வோம், அதிகமா வாழ்றதுனால சொர்க்கத்துக்கு போவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன், அவங்க மூத்த மகன், முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்ற ஒரு மகன் பிறக்கிறார். அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கிறது.
அன்னை ஹதீஜா நாயகி கூட அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அபுல் காசிம்னா காசிமுடைய தந்தைன்னு கூப்பிடுவாங்க. இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தாரு? ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி பிறந்தவர். நபியாகிறதுக்கு முன்னாடியே மரணிச்சுட்டாரு. ரொம்ப சின்ன வயதிலேயே மரணித்து விட்டார். சரி, அதுவாவது நபியாகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் என்ன என்று எடுத்து பார்த்தால், அடுத்ததாக 4 பெண் மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஒன்னு மூத்த மகள் ஜைனப் அவர்கள், அடுத்து ருக்கையா, அடுத்து உம்மு குல்சூம், அடுத்து ஃபாத்திமா. இந்த 4 பேர்ல ருக்கையா இருக்காங்கல்ல, 2வது மகள். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நேரத்துல ஹிஜ்ரத் செஞ்சு, அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் போர் நடக்கிறது. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறார்கள். கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாம, சிகிச்சை பலன் இல்லாம ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடியே மரணிக்கிறாங்க. பத்ருக்கு போகும்போது உயிரோட இருக்கிறாங்க, பத்ர்ல இருந்து வந்தா மௌத்தாயிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை பெருமானார் அவர்கள் சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு ருக்கையாவுக்கு அப்புறம் உம்மு குல்சூம் அவர்களும் இதே மாதிரி மரணிக்கிறாங்க சில வருடங்கள்ல. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே அடுத்த மகளை இழக்கிறாங்க. அதற்கு பிறகு ஜைனப் மூத்த மகள், அவர்களும் உயிரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோட இருக்கும் போதே அவங்களும் மௌத்தா போறாங்க. உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு எல்லாம் சின்ன வயசு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு மரணிக்கும் போது, ஆனா அது எல்லாமே அதை விட கம்மி. ஒருத்தவங்களுக்கு 35 வயசு, 30 வயசு, எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் எல்லாம் 35 வயசுக்குள்ளதான் இருக்கிறாங்க, எல்லாமே மரணிக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஜைனப் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மகள், அவங்க ஜைனபுக்கு உமாமா என்ற ஒரு மகள் இருந்தாங்க. ஜைனப் அவர்களுக்கும் அபுலாசுக்கும் பிறந்த உமாமா என்ற ஒரு மகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, தொழுகும் போதெல்லாம் உமாமாவை தூக்கி வச்சுட்டு தான் தொழுவாங்க. அதாவது ருக்கு செய்வோம், சஜிதா செய்வோம், தியாமுல இருக்கும்ல, இப்படி இருக்கிறப்ப தூக்கி வச்சுக்குவாங்க. ருக்கு சஜிதா செய்யும் போது இறக்கி விட்டுருவாங்க, டக்குன்னு குனிஞ்சிட்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைக்கு சிரமம் இருக்கக்கூடாது, தியாமுல ரொம்ப நேரம் நிற்பாங்க, அதனால தூக்கி வச்சுக்குவாங்க. இவ்வளவு பாசமாக வளர்த்த அந்த உமாமா அவர்களும் ஒரு கட்டத்துல மூச்சு திணறி அவங்களும் இறந்து போனாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அடுக்கடுக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. யார் மூலமா பிறக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எகிப்து தேசத்துல இருந்து ஒரு அடிமை பெண்ணை, எகிப்து மன்னர் ஒரு வெள்ளை நிற கோவேறு கழுதையும் ஒரு அடிமை பெண்ணையும் பரிசாக கொடுப்பாங்க. மன்னர்கள் பரிசளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கிறப்ப அதுல மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்ணை அடிமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எகிப்து மன்னர் கொடுப்பாரு. அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க கிறிஸ்தவ பெண்ணு, அவங்கள ரசூலுல்லாஹ் மனம் முடிச்சுக்குவாங்க. மனம் முடிச்சு முஸ்லீமாக ஆயிடுவாங்க, மனம் முடிச்சுக்குவாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் ரசூலுல்லாஹ் நபியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிள்ளையே பிறக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த எல்லா குழந்தையுமே நபி ஆகிறதுக்கு முன்னாடி, நபியானதுக்கு அப்புறம் பிறந்த ஒரே குழந்தை இப்ராஹிம் தான். ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுதுட்டு கூட சொல்லுவாங்க, எல்லா மக்களுக்கும் ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த நேத்து அவ்வளவு சந்தோஷம், சிரிப்புனா அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா பிள்ளை இல்லாதவர் ஆம்பளை பிள்ளை இல்லாதவர் ஏளனம் செய்த ஒரு காலம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு நேற்று நைட்டு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, நான் என்னுடைய தந்தை மூதாதையரான என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய பேரைத்தான் அதுக்கு வச்சேன். இப்ராஹிமுடைய மேல ரொம்ப ரசூலுல்லாஹ் பாசமா இருப்பாங்க, அதனால அவங்க பேரையே நான் வச்சேன் என்றெல்லாம் பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இப்ராஹிம் என்ற குழந்தை ஒரு 18 மாச குழந்தையாக இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டுலாம் வருவாங்க. பால்குடி தாயார்ல இருக்கிறப்ப போயிட்டு கொஞ்சிட்டு வர்றது, அடிக்கடி போயிட்டு சந்திச்சுட்டு வர்றது, விளையாடுறது, அதே போன்று தவழ்ந்து நடக்கிறதை எல்லாம் ரசிப்பாங்க. இப்படி தவழ்ந்து நடக்கக்கூடிய அந்த வயதுல 1.5 வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தகவல் வருகிறது, இப்ராஹிம் மூச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு, இறுதி கட்டத்துல இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நேரடியா பார்த்து கையில எடுத்து அழுகிறாங்க. இப்படி அழுகும் போது கூட ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும். சூரியன்ல என்ன செய்யும், கிரகணம் ஏற்படும்ல. இப்படி சூரிய கிரகணம் ஏற்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனின் மௌத்துக்கு தான் இது ஏற்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மௌத்தா போறாரு, மௌத்தா போன அன்னைக்கு சூரிய கிரகணம் வருது, பயங்கரமான ஒரு பவர்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கவலையிலையும் அதை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லி விவரிக்கிறாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று.
இது யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்புக்காகவும் ஏற்படாது. நம்ம வந்துட்டா மழை வந்துட்டா அதுக்கு இதுக்காகிறோம். ஒரு சாதாரண எந்த ஒரு இயற்கை நிகழ்வும் நடந்துடக்கூடாது. நடந்துட்டா உடனே ஏதாவது ஒரு உலக விஷயத்தோட அதை தொடர்பு படுத்துறோம்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு சான்று. மௌத்து வந்து அப்படி பெறல செய்யும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரிய கிரகணத்தின் போது கூட இதை கண்டித்து இந்த மாதிரி நிகழாது என்று அந்த நேரத்தில் அறிவுரை சொன்னதையும் பார்க்க முடிகிறது. இந்த எல்லா சம்பவத்துல என்ன நம்மளுக்கு தெரிகிறது? அம்புட்டுமே அற்ப ஆயுஷ் தான். இவங்க போனது பூராவே ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது அற்ப ஆயுஷ் தான் போயிருக்கிறார்கள். இருந்தா கூட அது வந்து கெட்ட மரணம் என்று அந்த பார்வை நமக்கு இருக்கா? இல்ல. முதல்ல இதெல்லாம் கெட்ட மரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தி உள்ள ஆளுங்கள்ட்ட அதை சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இருக்கக்கூடாது என்பதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த மவுத் இருக்குல்ல, நாமெல்லாம் மவுத்தை பத்தி அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி அறிஞ்சு வச்சிருக்கோம்னா, அது எப்ப வேண்டுமானாலும் வரும் என்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்குல்ல. இந்த புரிதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கு வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு வந்து நைட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், மவுத்து வந்துருச்சுன்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மளை குத்திட்டாங்கன்னா நம்ம அந்த நேரத்துல எப்படி இருப்போம்? மனநிலை எப்படி இருக்கும்? திடீர்னு கார்ல போய்கிட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சாக போறோம். சாகல, குத்துயிரும் கொலையுமா இருக்கிறோம், ஆனா சாக போறோம்னு நமக்கு தெரியுது. இப்ப நம்மளுடைய பிரெயின்ல என்ன ஓடும்? இது சம்பந்தமாக ஒரு செய்தியை நாம பார்க்கலாம். என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தினர் வந்து வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த இஸ்லாத்தை நாங்கள் வந்து அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வந்து சில கை தேர்ந்த குர்ஆன் தெரிந்தவர்களை எங்க கூட்டத்தாரிடத்துல அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரபிகள் நாயகம் அவர்கள் ஒரு 70 பேர், அந்த 70 பேர் யாருன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல வந்து மஸ்ஜிது நபவியில தான் பெரும்பாலும் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா மஸ்ஜிது நபவியில தண்ணி எடுத்து வைக்கிறது, அதை சுத்தம் பண்றது, அந்த மஸ்ஜித் குர்ஆனை எத்ததாரசும் குர்ஆனை சொல்லி பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரி அதிகமாக பள்ளிவாசல்லையே இருக்கக்கூடிய குர்ஆனை நன்றாக கற்ற காரிகள் தான் இந்த 70 பேரும். இன்னும் சொல்ல போனா இந்த 70 பேரு இளைஞர்களாக இருந்தார்கள். 70 பேர்ல பெரும்பாலானவர்கள், கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்க, பெரும்பாலும் வந்து சின்ன வயசு பசங்க. இவங்களை எல்லாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி விடுறாங்க. யாருகிட்ட? இந்த கூட்டத்தார்ட்ட வந்து நீங்க குர்ஆனை சொல்லி கொடுத்து விட்டு வாருங்கள், இதுவரைக்கும் இறங்கின வகையை கற்றுக் கொடுங்கன்னு சொல்றதுக்காக அனுப்புறாங்க. இப்ப போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்ன சம்பவம்னா, மில்ஹான் அப்படின்னு ஒருத்தர் இருக்க. இந்த 70 பேர்ல ஒருவர் யார் என்றால் மில்ஹான். இந்த மில்ஹானை வந்து அந்த ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும் போது மில்ஹானை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, எங்க தலைவர் கபீலாவுடைய அந்த, அதாவது எங்க கோத்திரத்து தலைவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாரு. இருட்டு நேரம், நைட்டு நேரத்துல அந்த கோத்திரத்து தலைவர் அழைப்பதாக சொல்லி மத்தவங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள போற வழியில காடு மாதிரி இருக்குது, அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவரை மட்டும் அழைக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க, குர்ஆன் பத்தி விளக்கம் கேட்கறதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்க என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தூக்கத்துல எந்திரிச்சு வந்து தலைவரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு இஸ்லாத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து ஒருத்தவன் என்ன செய்யறான்னா, பெரிய ஈட்டியை எடுத்து ஒரே சொருகிறது. அந்த குத்துவாங்களே, ஒரே குத்துனா நேர நெஞ்சுல குத்தி இருக்கு, முதுகுல குத்தி நெஞ்சு வழியா வெளில வந்துருச்சு. வந்த உடனேயே இதுக்கப்புறம் உயிர் வாழ முடியுமா? முடிஞ்சு. அதான சந்தேகம் இல்லாமல் நாம் மரணத்தை சந்திக்க போகிறோம் என்ற அந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட்ல நம்ம என்ன யோசிப்போம்? யோசிச்சு பாருங்க. இப்படி துரோகம் மாட்டாங்களே பாவிகளா, திட்டுவோம். திட்டுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறவங்களை சபிச்சுட்டு நம்ம குடும்பத்தாரை பத்தி நினைப்போம். குடும்பத்தை விட்டு நம்ம போக போறோம். இப்படித்தானே நம்ம எல்லாருடைய ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, ஒரு இடிபாடுகள்ல சிக்கினாலும் சரி, திடீர்னு குளத்துல குளிக்க போறோம், மூழ்கிடுறோம். மூழ்கணும். அந்த மூழ்கி இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நம்ம சிந்தனையும் மனநிலையும் என்னவா இருக்கும்? நம்ம குடும்பத்தாரை பத்தி இருக்கும், சொத்து பத்துக்களை பத்தி இருக்கும், அல்லது நமக்கு வந்து தெரியாம பண்ணிட்டோமே அந்த செஞ்ச தப்பை பத்தி அதுவும் இருக்கும்.
ஆனால் அந்த நேரத்தில் இந்த மில்ஹான் என்ற சஹாபி சொல்றாரு, ஃபுஸ்து வரப்பில் காபா, ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவின் இறைவனின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, மறுமையில நான் வெற்றி பெற்று விட்டேன், மறுமை வாழ்க்கையில நான் சொர்க்கத்தை அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த வேற மாதிரி சொல்றாரு. ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவினுடைய இறைவனின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இதுதான் முதல் வார்த்தையாக வருகிறது. சொல்ல போனா யோசிச்சு பாருங்க, வெற்றி பெற்றது யாரு? குத்துனவன் வெற்றி பெற்றானா, குத்து வாங்கினவங்க வெற்றி பெற்றாங்களா? குத்துனவன் தானே உலகத்துல வெற்றி பெற்றான் அவங்க பார்வையில. ஆனா அவரு சொல்றாரு, நான் தான் வெற்றி பெற்றேன், நீ குத்திட்ட, நான் சாகத்தான் போறேன், ஆனால் வெற்றி எனக்கு தான் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அப்லிக் நபியக, இந்த செய்தியை, இறைவா நாங்க இந்த மாதிரி ஆகிவிட்ட இந்த செய்தியை உனது நபியிடத்துல நீ எடுத்து வைத்து விடு. ஏன்னா இவர் குத்துற உடனே அடுத்து வாழை எடுத்துக்கிட்டு படுத்து தூங்கி கொண்டிருந்த எல்லாத்தையும் சரன்னு விட்டுட்டாங்க. யாருமே எந்திரிச்சு பார்க்க கூட இல்லை, எல்லாமே ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த 2-3 நிமிடத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்ப இவர் சொல்லி முடிக்கிறாரு, அத்தனை பேருக்கும் அந்த நேரத்துல மகிழ்ச்சி வருமா? யோசிச்சு பாருங்க, மௌத்தா போற நேரம் சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? எல்லாரும் சந்தோஷப்படுறாரு, குத்திட்டாங்க, அவர் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு மகிழ்ச்சியோட இருக்கிறார். அதுக்கு என்ன அடித்தளம் என்றால், மரணத்தை அவங்க தைரியமா எதிர்கொண்டார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும்னு நம்ம சொல்லுவோம், வரும்போது ஒரு பதட்டம் வரும், பதறிடுவோம், மூளையெல்லாம் குழம்பி வேற மாதிரி யோசிச்சிருவோம். அப்படி யோசிச்சோம்னு சொன்னா சரியான பலன் இருக்கும். சரியாக எப்பொழுது வரும், எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்பதை விளங்கிய அறிவு சொல்லி இருக்கிறதே தவிர அதை நாம் சரியாக எதிர்கொள்ளவில்லை அப்படின்னு வருகிறது. இந்த எதிர்கொண்ட இந்த நபி தோழரை பத்தி நம்ம படிக்கும் போது இப்படித்தான் எதிர்கொள்ளணும், தெரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியம். மௌத்து வருது, இன்னைக்கு காசாவில பாக்குறோமா இல்லையா? காசா மக்கள் அவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது, கொஞ்சோண்டு இறைச்சி துண்டு தான் இருக்கிறது, நோன்பு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மன பலம் இருந்தால் அவங்களால நோன்பு வைக்கிறதுக்கு, நோன்பு துறக்கிறதுக்கு சாப்பாடு தான், சகருக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியல, வைக்கிறாங்க. எவ்வளவு தைரியம்! எதற்காக இந்த தைரியம் எல்லாம் இங்க இருந்து வந்தது? இன்னும் அதிகபட்சமா கொல்லத்தானடா செய்வ, எங்களை அதிகபட்சமா சாகடிப்பா தானே, பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்துக்கு வந்து விட்டார்கள். மரணத்தை எதிர்பார்த்து எப்பொழுது வேண்டுமானாலும் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஒரு முக்மீனிடத்துல இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் பெற வேண்டிய அடுத்த படிப்பினை. சும்மா சொல்றதல்ல, அதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த மௌத்துல சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவன் இருந்தானா, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன், வேகமா ஓடுனானா, ஓடி கிணத்துல விழுந்துட்டான். கதை தான் இது, கிணத்துல விழுந்துட்டான். விழுந்த உடனேயே அவனை காப்பாத்துறன்னு சொல்லி காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவனை அப்படியே தெளிஞ்சு ஆளு பொழைச்சிட்டான். தண்ணியை குடுறான்னா தண்ணி இல்ல, பால் தான் இருக்கு, எடுத்து கொடுத்துட்டாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் சரி ரிலாக்ஸ் ஆயிட்டியா, ஓகே, எப்படா உளுந்த, என்னடா அது கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படா உளுந்த அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உளுந்துட்டாங்க. எப்படா உளுந்தேன்னு கேட்டதுக்கு இந்த உளுந்து காட்டான்னு சொல்லி திருப்பி உளுந்துட்டாங்க. உளுந்து இறந்துட்டான். அது எதுக்கு இதை சொல்லுவாங்கன்னா, அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு பால் குடிக்கணும்னு இருக்குது விதியில, அதே மாதிரி குடிச்சிட்டு இறந்து போறான். இது ரிசுக்கு விஷயத்துல நம்ம நம்ப வேண்டிய விஷயம். அதாவது அல்லாஹு தஆலா எப்ப ரிசுக்க முடிக்கிறானோ அப்ப நம்முடைய மவுத் வந்துடும். ரிசுக்குல கொஞ்சம் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் மரணம். அந்த ஒரு அடிப்படையும் நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சுதான் தீரும். அல்லாஹ் கொடுக்கலையே, அல்லாஹ் தரமாட்டானோ, கிடைக்கிறது கிடைக்கும், அல்லாஹ் கிடைக்கான்னு வச்சுட்டா கிடைக்காது. இந்த ஒரு அடிப்படை தெளிவையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னும் புரிதல் இருக்க வேண்டுமையானால், ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு நபித்தோழர், அபு சலமா என்ற ஒரு நபித்தோழர், இவங்க மனைவி பேரு உம்மு சலமா. இந்த அபு சலமா ஒரு நல்ல, ஒரு வசதியான, நல்ல மார்க்கப்பட்டுள்ள, அழகிய முறையிலே தனது குடும்பத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபித்தோழர். இறந்துட்டார், மரணிச்சுட்டாரு. மரணிச்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். வந்தா அவங்க மனைவி உம்மு சலமா இருக்காங்கல்ல, அவங்க கடும் கவலையில இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து ஒரு பிரார்த்தனை ஒன்று, துஆ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த துஆ ஓதுங்க என்று சொல்லி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த துஆ எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஒரு மவுத்து வந்துடுச்சுன்னு சொன்னா அத்தனை பேருமே சொல்ற ஒரு துஆ இன்னா லில்லாஹ். இந்த இன்னா லில்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே மீண்டும் திரும்ப செல்லக்கூடியவர்கள். இது மவுத்துக்கு மட்டும் சொல்றது இல்ல. இது அசாபத்துஹு முஸீபா, எந்த கஷ்டம் வந்தாலும், ஒரு பேனா தொலைஞ்சு போனா கூட இன்னா லில்லாஹ் சொல்லணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம மவுத்துக்கு மட்டும் உள்ளதை நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எதை இந்த உலகத்துல இழந்தாலும், அது கடுகா இருந்தாலும் சரி, இமயமலையா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம இன்னா லில்லாஹ் சொல்லணும். ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இதை நாம் இழந்துட்டோம். அது உயிராக இருந்தாலும் சாதாரண அற்ப பொருளாக இருந்தாலும், அதை இழந்து விட்ட உடனேயே நம்ம என்ன நினைக்கணும், இதை நம்ம இழந்துட்டோம், இது மாதிரி உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நானும் நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பா அல்லாஹ்வை நானும் சந்திக்க போறேன் அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ள இருக்குது. இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே மீண்டும் திரும்ப செல்லக்கூடியவர்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லும் போது இன்னொரு துஆவையும் சேர்த்து சொல்லி கொடுக்கிறார்கள். இதை மட்டும் சொல்லாம இன்னொன்னு இருக்கிறது. அது என்னவென்றால், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா. இறைவா, எங்களுக்கு இந்த ஏற்பட்ட தீமை, இந்த கஷ்டத்தின் காரணமாக இதை விட சிறந்ததை எங்களுக்கு பகரமாக தருவாயாக. இதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா. இந்த துஆவை ஓதுங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதையும் நீங்க சேர்த்து ஓதிக்கிட்டே இருந்தீர்களேயானால் அல்லாஹ் தஆலா நீங்க இழந்த அந்த இழப்புக்கு அதை விட சிறந்த ஒன்றை கண்டிப்பாக தராமல் இருப்பதில்லை. வாக்கும் கொடுக்குறாங்க. நீங்க இழந்துட்டீங்க, இந்த இழந்த விஷயத்தினால ஒரு கவலை ஒன்று ஏற்படுகிறது, அந்த கவலையை நீங்கள் சரி கட்டுவதற்கு இன்னா லில்லாஹ் சொல்லிவிட்டீர்கள், அதை விட சிறந்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் மஜ்ஜூர்னி என்ற துஆவையும் சேர்த்து ஓதுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அவங்க நினைச்சுக்கிட்டே ஓதுறாங்க. என்னன்னா, அபூ சலமாவை விட இந்த மதீனாவுல சிறந்த மனுஷனே கிடையாது. இந்த அபூ சலமா என்ற மனிதரை விட இந்த மதீனாவுல சிறந்த ஒரு மனிதரே இல்லாத பொழுது, அதை விட சிறந்த மனிதரை நம்ம எங்க போயிட்டு தேடுறது? இதை விட சிறந்த மாப்பிள்ளை எங்க கிடப்பாரு? நம்ம கதை முடிஞ்சு, வறுமையிலே இருக்கிறாங்க, அதோடு சேர்த்து கணவரை இழந்துட்டாங்க, நம்ம புள்ள குட்டிகளே வேற பாத்துக்கணும், இதை விட சிறந்த மனிதர் யாரு என்று அவங்க நினைச்சுக்கிட்டு தான் ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய நிலைமையை கருத்துல கொண்டு, அவங்களுடைய ஏழ்மையெல்லாம் கருத்துல வச்சு நபிகள் நாயகம் அவர்களே பெண் கேட்கிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூ சலமா விட சிறந்த மனிதர் யாருமே இல்லை, நம்ம தப்பா நினைச்சுக்கோம், அல்லாஹ் நமக்கு நம்ம துஆவை கபூலாக்கிட்டான், ரசூலுல்லாவே நமக்கு மணமகனாக கொடுத்து விட்டான் என்று அந்த திருமண அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவங்க நினைச்சே பார்க்கல, நினைச்சு பார்க்காத ஒண்ணு கிடைக்குது. காரணம் என்ன? அந்த துஆ. அப்ப அந்த துஆவை நாம் ஓதுவதும் நமக்கு மிகவும், இதெல்லாம் உளவியல் ரீதியாக நம்ம படிப்பினை பெற வேண்டியது. நம்ம மனசுல ஒரு கவலை ஏற்பட்டால், அது மரணம் அளவுக்கு பெரிய கவலையாக இருந்தாலும், அந்த கவலையை போக்குவதற்கு ஒரு வழி என்னவென்றால், இந்த கவலையை விட சிறந்த ஒரு நல்லதை அல்லாஹ் தருவான், இந்த கஷ்டம் முடிஞ்சதற்கு பிறகு நமக்கு நல்லதை லேசாக்குவான் என்ற அந்த புரிதல் நமக்கு அந்த கஷ்டத்தை குறைக்கும். இதை ஒரு அம்சமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக இந்த அடிப்படையெல்லாம் நம்ம விளங்கி கொண்டோமேயானால் தான் மரணம் என்பது கண்டிப்பாக வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், தடுக்க முடியாதுங்கிறது தெரியும். அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு முன்னாடி எப்படி தயாராகிறது? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அதிகமாக யார் நல்லாமல் செய்கிறார்கள், அஹ்ஸனு அமல் யார் செய்கிறார்கள் என்பதற்குத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் நம்ம வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜித் நபவி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல கடுமையான கஷ்டத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல மதீனாவுல இருந்து ஒரு 70 பேர் வருவாங்க. அவங்க நுக்கபாக்கள்னு சொல்லுவாங்க. மதீனாவுல பேஸே இருக்காது. இந்த 70 பேர் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நாங்க மதீனாவுல பிரச்சாரம் பண்றோம், எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுங்க என்று கற்றுக்கொண்டு மதீனாவுக்கு பிரச்சாரம் பண்ணி பல மக்களை வென்றெடுத்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வரும்போது பெரும் கூட்டமே இருந்தாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்ததுக்கு
காரணம் என்னன்னா இந்த 70 பேர் தான். அப்ப இவங்க நுகபாக்கள் என்று என்ன செய்வார்கள், அழைக்கப்படுவார்கள். இதுல ஒரு மனிதர் யார் என்றால் அஸ்ரா பின் ஜுராரா என்ற ஒரு மனிதர். இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த மதீனா ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடியே ஒரு தனக்கென்று மதீனாவுடைய வெளிப்புறத்துல ஒரு பள்ளிவாசல், சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு பள்ளிவாசலை உருவாக்கி ஜும்மா தொகுப்பு நடத்தினார். இருக்கிற அந்த 70 பேர்ல இவர் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு கொண்டவர், அதே போன்று மார்க்க அறிவு நிறைய கூர்மையை யோசிக்கிறவர். அப்படி இவர் நன்மையில் முந்தக்கூடியவராக இருந்தார். இவருக்கு இந்த அனாதை சிறுவர்களுடைய சொத்துக்களையும் அந்த சிறுவர்களை இவர் தான் பராமரிச்சு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு இடத்தை பாக்குறாங்க. அந்த பேரிச்சம் பழங்கள் எல்லாம் காய போடக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இங்க நம்ம பள்ளிவாசல் கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் அந்த இடத்துலதான் இப்ப இருக்குது. அந்த இடம் யாருக்கு சொந்தமானதாக இருக்குதுன்னு கேட்கிறப்ப இந்த சஹல் சுஹைல் என்ற இந்த அனாதை பசங்களுக்கு சொந்தமா இருக்குது. அவங்களை கூப்பிட விடுங்க என்று சொல்லி கூப்பிட விட்டு அவங்க சொல்றாங்க, இந்த இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க, இன்னமா நகப்புலக்கும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்களுக்கு இதை பணத்துக்கு தரமாட்டோம், நாங்கள் இலவசமாக, அதாவது அன்பளிப்பாகவே தருகிறோம் என்று அவங்க சொல்றாங்க. சொன்னதோட சேர்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இதனுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய அமல் அஹ்சனாக இருக்கணும். இந்த அஹ்சனும் அமல் எப்படிப்பட்டது என்றால், நாங்கள் இதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம் என்று அவங்க சொல்லவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கல. அவங்க எண்ணம் சரியாக இருந்தாலும் அவங்க ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. அனாதை சிறுவர்களா இருக்கிறாங்க, இவங்களுக்குன்னு எதிர்காலம் இருக்கிறது, இவங்களுக்கு இருக்கிற சொத்து இதுதான் என்றாலும் நாம இந்த வந்துருச்சேங்கிறதுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் கவனத்துல கொண்டு அவங்க சில தங்க நாணயங்களை அவங்க சொந்தமாக கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதை கொடுத்து நான் விலைக்கு வாங்கி போகிறேன் என்று சொந்த காசை கொடுத்து மஸ்ஜிது நபவியை விலைக்கு வாங்கினார்கள். வசூல் கூட பண்ணல, அவங்க காசை கொடுத்து வாங்கின இடம் தான் இன்னைக்கு பள்ளிவாசலாக இருப்பதை நாம பார்க்கிறோம். ஆக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதற்கு தயாராகிறாங்க, அதாவது அவங்களுடைய புரிதல் மவுத்து வரப்போகுதுங்கிறத சரியாக விளங்கி கொண்ட காரணத்தினால் இந்த மவுத்தை நம்ம சந்திக்கணும்னா நமக்கு அமல் தேவை. அமல் இருந்துச்சுன்னா தைரியமா சந்திக்கலாம். அதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணணும், இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு சேர்த்துக்கொள்ள முடியுமோ சேர்த்துக்கணும் என்ற ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஒரு அம்சத்தை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆக எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நல்லடியார்களே, நாம இதன் மூலமாக உளவியல் ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அதே போன்று மூட நம்பிக்கை ரீதியாகவும் நம்ம இந்த மௌத்தை விளங்கிக் கொள்ளணும் என்பதற்குத்தான் இந்த ஒரு பாடத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இறுதியாக சொல்வதாக இருந்தால், மௌத்து வருது, இந்த மௌத்து வந்த நம்ம சொந்தக்காரங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனேயே நம்ம ரியாக்ஷன் என்ன, அந்த கவலையினால நம்ம எப்படி எல்லாம் பாதிப்படைவோம். இது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பி தஅவல் ஜாஹிலியா. நம்மள யார் மாரடித்துக் கொள்கிறானோ, ஒரு மவுத்து வந்துருச்சுன்னா நெஞ்சில் அடிச்சுக்குவோம். ஆண்கள் கூட அடிக்க மாட்டாங்க, பெண்களை பார்த்தா நெஞ்சில் என்ன செய்வாங்க, அடித்து கொண்டு அந்த கவலை தாங்க முடியாமல் கட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று சட்டையில கிழிச்சுக்குவாங்க, சேலை போட்டிருந்தா சேலையை கிழிச்சுக்குவாங்க, சட்டையை கிழிச்சுக்குவாங்க. அழுகை துக்கத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு என்ன செய்வார்கள், அந்த வலி தாங்க முடிய வயசானவங்க போனா செய்ய மாட்டாங்க, இளம் வயசுல யாராவது போயிட்டா அன்புக்குரியவங்க போயிட்டாங்கன்னா தாங்க மாட்டாங்க. இப்படி செய்வதை பார்க்கிறோம். அதே போன்று தாவல் ஜாஹிலியா, நல்ல வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அறியாமை காலத்து வார்த்தைகளாக அல்லாஹ்வை திட்டுறது, அல்லாஹ்வினுடைய வல்லமையை கேள்விக்குறியாக்குவது, இறைவனுடைய அந்த வல்ல அம்சங்களை எல்லாம் அவனுடைய அதிகாரத்தில எல்லாம் கைய வைக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் மூளையை தனியா அடகு வச்சு கலட்டி வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஜாஹிலியா அழைப்புங்கிறாங்க. இது போன்று இருக்குமே ஆனால் அவன் லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் இல்லை. எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையாக துஆவாக இருக்கணுமே தவிர, இதை தாண்டி அல்லாஹ்வை கொஸ்டின் பண்றது, அதிகாரத்துல கேள்வி கேட்கிறது, நெஞ்சில அடிச்சுக்கிறது, சட்டையை கிழிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, இது அனைத்துமே கடும் விளைவை ஏற்படுத்தும், பெரும் பாவம் என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். நம்மை சார்ந்தவன் இல்ல, அவன் ஜாஹிலியாக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னா அவனுடைய மனநிலையை, அவன் மூட நம்பிக்கையில விழுந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி 1500 வருஷம் ஆச்சுல, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லி இது எத்தனை வருஷமா இருக்குது, இந்த செயல் இந்த சமுதாயத்துல மறைஞ்சிருச்சா? இன்னைக்கு நடக்குது. அப்ப பாருங்க, தொன்று தொட்டு நூற்றாண்டுகளாக இந்த மனுஷனால விட முடியல, அப்படி ஊறி போய் கிடக்கிறார்கள். அது மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்கு லைசன்ஸ் இல்லை, நம்மை சார்ந்தவங்க இல்லைங்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம பிறருக்கு காட்டுவதற்காக சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே, மரணத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். பேசிக் என்னன்னா, மரணம் வரும் என்று அறிந்திருந்தாலும் நம்ம உணர்வு என்ன சொல்லும் என்றால், இப்ப வரக்கூடாது, இன்னைக்கு வரக்கூடாது, அதுக்கு பல கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு வந்தாலும் தயாரா இருக்கிறேன் என்ற ஒரு வேளை வந்துருச்சுன்னா, குத்துயிரும் கொலையுமா கிடந்தா கூட அந்த நேரத்துல நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, லாயிலாக சொல்லணும். என்ன சொல்லணும்? லாயிலாக சொல்லணும். மக்கால லாயிலாக ஆசிரியர் தகலல் ஜன்னா ஐயமா மின தகரு, அவன் என்றாவது ஒரு நாள் இறுதி வார்த்தை லாயிலாக இல்லாத என்று அமைந்து விட்டால் அவன் கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்திற்கு போய்விடுவான். நரகத்துக்கு போனா கூட சொர்க்கத்துக்கு ஒரு நாள் போயிடுவான் சொன்னாங்களே, அது ஒண்ணுதான் நினைவுக்கு வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, இடையில எப்படி நம்ம மரணத்தை தழுவக்கூடிய இறுதி நிலை ஏற்பட்டாலும் நம்மளுடைய சிந்தனையில லாயிலாக இல்லாத தவிர எதுவும் வரக்கூடாது. ஹாஸ்பிட்டல் நம்ம மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பார்கள், நம்ம தாய் தந்தை இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஒரு புரிதலோடு மரணத்தை நாம் அணுகும் போது நமக்கு ஏராளமான தெளிவும் ஒரு அழகான ஒரு பார்வை, ஓகே இதுதான் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். ஏன் பயப்பட மாட்டோம், கெட்ட சிந்தனைகள் வராது, பாவங்களில் இருந்து விலகுவோம், அஹ்ஸனு அமல் என்ற நல்ல அமல்கள் அதிகமாக செய்வோம் என்ற ஒரு அடிப்படையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்ட நன்மக்களாகவும், இன்னும் மரணத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் மௌத் எப்படி ஏற்படும் என்று இருக்கிறது, அதுல நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எப்படி ஏற்படும் என்று குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பராக ஆணிதராக பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களிலே பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.